இங்க ராணின்ற ஒரு பொண்ணு அவளோட வீட்டுக்கு வெளியில இருக்க நாய்களுக்கெல்லாம் கறி துண்டு போட்டுட்டு இருப்பா. அந்த டைம்ல அவளோட வீட்ல இருந்து ஏதோ பயங்கரமா வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் பாக்குறா. வீட்டுக்குள்ள கேஸ் வெடிச்சிருக்கும். அவளோட கண்ணுக்கு முன்னாடி அவளோட ஹஸ்பண்டோட உடைஞ்சு போன கை ஒண்ணு கிடக்குது. அதுல ராணி அப்படின்னு இவளோட பேர் பச்சை குத்தி இருக்கு. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக வராங்க. போலீஸ்காரங்களோட மொத்த டவுட்டும் ராணி பக்கம் திரும்புது. ராணிய அடிச்சு உதச்சு மிரட்டி கூட கேட்டு பாக்குறாங்க. ஆனா ராணி என் சைடு தப்பு இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற ஆன்சர் மட்டும் தான் சொல்றா. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடுத்த நாள் காலையில ஹார்ட் பீட் டிடெக்ட் பண்ற மிஷினை கொண்டு வராங்க. சோ தட் ராணி வந்து போய் சொன்னா ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. நீ தானே உன்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ராணி வந்து இல்ல நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றா. அந்த டைம்ல அவளோட ஹார்ட் பீட் ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஃபிளக்சுவேஷன் எதுவுமே தெரியல. ராணி போய் சொல்லல அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. ஆனா போலீஸ்காரர் அபிஜித்க்கு மட்டும் ராணி மேல ஸ்டில் ஒரு சந்தேகம் இருக்கு. ராணி நொண்டி நொண்டி நடந்து போனதை பார்த்த அபிஷேக் அவளோட கால்ல என்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ண சொல்றாரு. ராணியோட செருப்புல ஒரு ஆணி குத்தி பிளட் அவ கால்ல இருந்து வெளியில போயிட்டு இருக்கும். உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறிட்டு இருந்தனால மட்டும்தான் அவளோட ஹார்ட் பீட் ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். உண்மையை யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக வாஷ்ரூம்குள்ள போய் அவளோட செருப்புல அவளே ஆணையை குத்தி தன்னை காயப்படுத்தி இருப்பா. இதெல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆபீசர் அபிஷேக் வேற ஒரு ஹார்ட் பீட் டிடெக்ட் பண்ற மிஷின் எடுத்துட்டு வர சொல்றாரு. வேற ஒரு மிஷினை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கேக்குறாங்க, நீ தானே உன்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ண அப்படின்னு. அதுக்கு ராணி இல்ல அப்படின்னு சொல்றா. அந்த டைம்லயும் ஹார்ட் பீட் ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இதுல எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருச்சு ராணி மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, ராணி சொல்றது உண்மைதான் அப்படின்னு. அதனால ராணிய வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போற டைம்ல ராணி போலீஸ் ஆபீசர் அபிஜித்தை பார்த்து நக்கலா ஒரு லுக் கொடுக்கறா. நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் ராணியோட மூஞ்சில தெரியறத அபிஜித் புரிஞ்சுக்கிறாரு. ராணி தான் கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அபிஜித் இன்வெஸ்டிகேஷன் வீடியோ எடுத்து திரும்ப திரும்ப பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல ராணி அடிக்கடி ஒரு புக்கை பத்தி பேசியிருப்பா. தினேஷ் பண்டிட் அப்படின்னு ஒரு ஆள் எழுதின புக் தான் அது. இன்ஸ்பெக்டர் அபிஜித் அந்த புக்கை வாங்கி படிக்கிறாரு. இந்த டைம்ல தான் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்றது அவருக்கு கிளியரா தெரிய வருது. இந்த மூவியோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.